வீட்டுல நிம்மதியா இருக்கும். இப்பதான் நிம்மதியான வாழ்க்கை. எங்க வீட்டுக்காரர் பழகும் போதே பிடிக்கல, இடையில வந்துதான் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதை பத்தி நல்லதான் நினைக்கிறோம். ஒயின்ஸ் ஸ்கூலாண்டையோ கோயிலாண்டையோ ஒயின் ஷாப் 3 நல்ல விஷயம் தான். இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் அங்க குடிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கோயில் பக்கத்துல எல்லாம் படுத்து, அது ரொம்ப நல்ல விஷயம் சார். ரொம்ப கஷ்டம். வேலைக்கு போற பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா நினைக்கிறோம். அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? வணக்கம் சார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் ஜோசப் அவர்கள் வந்து இப்போ கோயிலுக்கிட்ட பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஸ்கூலுக்கிட்ட எல்லாம் வந்து ஒயின் ஷாப்பை மூட சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இது மக்கள்கிட்ட ரொம்ப நாளாக இருந்த கோரிக்கை தான். பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கிறதான் எடுத்துருங்க, கோயில் பக்கத்தில் எடுத்துருங்கன்னு சொன்னது. அது இந்த ஆசையும் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வந்து குடியை கொஞ்சம் குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். இது நிரந்தரமாக தீர்த்தாலும் நல்ல தீர்வு தான் இருக்கும். அது நிரந்தரமாக தீர்த்துட்டாருன்னா நிரந்தர முதலமைச்சராக மாறிடுவார் நம்ம விஜய் இளைய தளபதி. நிரந்தரமாக ஒயின் ஷாப் மூடிட்டாருன்னா நிரந்தர முதல்வராக மாறிடுவார். உடனே செய்யணும்னு அவசியம் இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கூட செய்யலாம். செஞ்சுட்டா நிரந்தர தீர்வாயிடும், நிரந்தர முதல்வர் ஆகிடுவார். தளபதி வந்து இப்போ முதல்ல வந்து எல்லா ஒயின் ஷாப்பா மூடுறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி வந்தவங்க யாரும் இதை போல பண்ணல. எங்க தளபதி வந்தாரு, எல்லாமே செஞ்சாரு. ஆனா இது வந்துருவாரா செஞ்சிருவாரான்னு சில பேர் சொன்னாங்க. ஆனா எங்க தளபதி வந்துட்டாரு, எல்லாத்தையும் செய்வார். அதை பத்தி நல்லதான் நினைக்கிறோம். ஸ்கூலாண்டையோ கோயிலாண்டையோ ஒயின் ஷாப் மூடுனது நல்லது. மக்கள் இளவட்டங்களுக்கெல்லாம் நல்லது. நல்லா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. மேடம் வணக்கம் மேடம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் ஜோசப் அவர்கள் வந்து இப்போ இந்த ஒயின் ஷாப்பெல்லாம் ஸ்கூலுக்கிட்ட பஸ் ஸ்டாண்டு கோயில் பக்கத்துலலாம் பூட்ட சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப நல்ல விஷயம் தான். இது ஏற்கனவே பண்ணியிருக்கணும், இப்போ பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்குது. மனுஷன் பழகும் போதே பிடிக்கல, இடையில வந்து தான் பிடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லைன்னா நல்லாயிருக்கும். திருவாரூர் கிட்டக்குள்ளே இந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ளே இருக்குது. எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. அசிங்கமாக படுத்து கிடக்குறாங்க. போகும்போதெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் பண்ண நல்லாயிருக்கும். திருவாரூர் சிக்னல் பக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எல்லாருமே குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க. அந்த இடம் கொஞ்சம் நல்லான்னா நல்லாயிருக்கும். எங்க வீட்டுல எல்லாம் நிம்மதியா இருக்கும். இப்பதான் நிம்மதியான வாழ்க்கை. எங்க வீட்டுக்காரர் குடிக்கிறதே இல்லை. முதலமைச்சர் ஆனதுலேருந்தே குடிக்கிறது இல்லை. நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. மக்களுக்கும் நிம்மதியா இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. நல்ல விஷயம் தான். இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் அங்க குடிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கோயில் பக்கத்துல எல்லாம் படுத்துக்கிட்டு பெண்கள் போறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்போ நல்ல விஷயம் தான். இப்போ சேஃப்டியா இருக்கு, தைரியமா இருக்கு போறதுக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமே இப்படியே இருக்கணும். அவர் வந்ததுனால எங்க ரொம்ப சந்தோஷம். அவர் வரணும் தான் நாங்கள் எல்லாரும் தேர்ந்தெடுத்திருக்கோம். எல்லா மக்களுக்கும் புதுசாக ஒரு முதலமைச்சர் வரட்டும்னு சொல்லிட்டு கோயிலாண்ட ஸ்கூலாண்ட நிறைய இடத்துல வீட்டாண்ட இருக்கிறோம்னா ஒயின் ஷாப்லாம் எடுத்துட்டாங்க. இன்னும் எடுத்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா இவர் இப்போ அந்த ஐயா இப்போ வந்து இன்னும் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் ஹஸ்பண்ட்லாம் நல்லா இருந்திருப்பாரு. அவர் குச்சி லிவர் எல்லாமே ஃபெயில் ஆகி இறந்துட்டாரு. இப்போ என் 2 பசங்க நான் தான் படிக்க வச்சுட்டு வியாபாரம் பண்ணியிருக்கேன். நல்லதுதான் நாங்கள் எடுத்தது. நல்லதுதான் அவர் செஞ்சது. இனிமே ஒன்னொன்னா நல்லதுதான் செய்வார் அவரு. சந்தோஷமா நினைக்கிறோம். அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சந்தோஷம். மெயினா அதை எடுத்தது தான் ரொம்ப சந்தோஷம். இன்னும் 20 ஒயின் ஷாப் மொத்தத்தையும் எடுத்தா கூட சந்தோஷமா இருக்கும். பாண்டிச்சேரியில வாங்கி குடிக்கிறாங்க, ஆந்திரால வாங்கி குடிக்கிறாங்க, இல்லை செத்து போறானுங்க. அதை பத்தி கவலை கிடையாது. ஒயின் ஷாப்பை எடுத்தாரா வீட்டுல சண்டை இல்லாத சாடி இல்லாத பிரச்சனை இல்லாத நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் படிப்புக்கு கொஞ்சம் பார்த்தாருன்னா நல்லா இருக்கும். குழந்தைங்க படிப்புக்கெல்லாம் அது ரொம்ப நல்ல விஷயம் சார். ரொம்ப கஷ்டம். வேலைக்கு போற பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இது வரைக்கும் நல்லாவே செஞ்சுருக்காங்க. ஓட்டு போட்டதும் நாங்கள் அவங்களுக்கு தான். அதனால தான் எங்கள் வீட்டுக்காரரை விட்டுட்டு போனது, குடியால் தான் விட்டுட்டு போனது. ரொம்ப நாள் கிடையாது அவர். அதனால ஐயா செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப நல்லது. செஞ்ச வரைக்கும் நல்லது. அவங்க நாங்கள் நல்ல இது காரியம் இது. இதனால எங்கள் குடும்பம்லாம் கூட நிறைய பாதிச்சிருக்கு. நாங்களாம் எங்கள் வீட்டில் ஒரு 10 ஓட்டு அவருக்கு தான் போட்டோம். வந்தாருன்னா நல்லது பண்ணுவாருன்னு நாங்கள் நினைச்சோம். அவர் நல்லது தான் பண்ணுறாரு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுக்கு மேற்பட்டும் நல்லா பண்ணுவாருன்றதை வச்சு தான் நாங்கள் நினைக்கிறோம்.
ஆனால் எங்கள் வீட்டில எல்லாம் இது முன்னெல்லாம் தெரிஞ்சிருந்தா எங்கள் குடும்பமே நாசமாக போயிடுச்சு. இனிமேல் இந்த குடியால தான், இந்த குடியால நாசமாக போய் இப்போதான் எங்கள் வீட்டில் இல்லவே இல்லை இப்போ இந்த குடியால. அதனால இப்போதைக்கு இவர் கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். அதனால தான் நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டு அவர் வர வச்சோம்.